ஏயு அக்ரி ஆர்கானிக்ஸ் நேயர்கள் அனைவருக்கும் வணக்கம். உங்களில் நிறைய பேர் உங்களோட ஐசிஆர் பிஜி அண்ட் பிஹெச்டி என்ட்ரன்ஸ் எக்ஸாமினேஷனுக்கு சிங்கிளாக ஒரே ஒரு புக்கை மட்டும் டிபெண்ட் பண்ணியிருப்பீங்க. ஸோ இது வந்து கரெக்டாக உங்களோட சீனியர்ஸ் வந்து என்ன சொல்கிறாங்க அப்படின்றத பற்றி இந்த வீடியோ நம்ம தெளிவாக பார்க்கலாம். வீடியோக்குள்ள போகிறதுக்கு முன்னாடி நம்ம சேனலுக்கு திரும்பி நீங்கள் சப்ஸ்கிரைப் பண்ணலாம், சப்ஸ்கிரைப் பண்ணிக்கோங்க. ஐசிஆர் பிஜி அண்ட் பிஹெச்டி என்ட்ரன்ஸ் எக்ஸாமினேஷன்ஸ், அதுக்கப்புறம் நெட், அதுக்கப்புறம் அக்ரி ஸ்டூடெண்ட்ஸ்க்கான ஜாப் ஆப்பர்ச்சுனிட்டிஸ், இதை பொறுத்த வரைக்கும் நம்ம சேனல் தான் வந்து நம்மள இருக்கக்கூடிய ஒரே சேனல். சின்ஸ் 2016 நாங்கள் இந்த சர்வீஸ் வந்து பண்ணிட்டு இருக்கோம். அண்ட் 2021 நாங்கள் தமிழில், அதுக்கப்புறம் இங்கிலீஷில் வந்து ஐசிஆர் கவுன்சிலிங் கைடன்ஸ் வந்து பண்ணிட்டு இருக்கோம். ஈவன் இங்கிலீஷில் ஃபர்ஸ்ட் ஸ்டார்ட் பண்ண சேனலும் வந்து நம்ம சேனல் தான், ஐசிஆர் கவுன்சிலிங் கைடன்ஸ்க்காக. சரி, ஓகே. நம்ம சேனலோட டீம் மெம்பர்ஸ், ஃபாலோவர்ஸ், சப்ஸ்கிரைபர்ஸ் எல்லாரும் இந்தியா ஃபுல்லாகவே இருக்காங்க. ஸோ உங்களுக்கு ஐசிஆர் பிஜி அண்ட் பிஹெச்டி என்ட்ரன்ஸ் எக்ஸாமினேஷன்ஸ்ல ஏதாச்சும் டவுட் இருக்கு, யூஜி ஸ்டூடெண்ட்ஸ் உங்களுக்கு வந்து தெரியல அப்படின்னா நம்ம சேனல் வந்து நீங்கள் கான்டாக்ட் பண்ணலாம். ஸோ ஸ்க்ரீன்ல தெரியக்கூடிய நம்பருக்கும் நீங்கள் வந்து வாட்ஸ்அப்பில் டெக்ஸ்ட் பண்ணலாம். கண்டிப்பாக எங்களால் முடிஞ்ச அளவுக்கு ஹெல்ப் வந்து பண்ணுறோம். இப்போ ரீசெண்ட் டேஸில் பார்த்தோம்னா நம்ம சேனலோட சப்ஸ்கிரைபர்ஸ் ஆகட்டும், இல்லை எங்களோட ஸ்டூடெண்ட் ஆகட்டும், நம்ம சேனல் ஃபாலோ பண்ணிட்டு இருக்கக்கூடிய ஸ்டூடெண்ட்ஸ் ஆகட்டும், யாராக இருந்தாலுமே அவங்க வந்து பர்டிகுலர்லி அவங்க கிட்ட நம்ம வந்து ஏதாச்சும் கேட்குறோம், கொஸ்டின்ஸ் கேட்குறோம். தட் இஸ் நீங்க என்ன புக் வந்து படிச்சுட்டு இருக்கீங்க, என்ன புக் வந்து ரெஃபரன்ஸ் படி பாக்குறீங்க அப்படின்னு கேட்டா அவங்க சொல்லக்கூடிய புக்ஸ் எல்லாமே வந்து பார்த்தோம்னா அவங்க சப்ஜெக்ட்ல இருக்கக்கூடிய ஒரு ஒன்லைனர் புக்கா இருக்கும், இல்லைன்னா அப்ஜெக்டிவ் புக்கா இருக்கும். அதை தாண்டி அவங்க வந்து பிரின்சிபல்ஸ், ஃபண்டமெண்டல்ஸ், பேசிக்ஸ் புக்ஸ் எல்லாம் படிக்கிறாங்களா அப்படின்னா அது வந்து ஒரு கொஸ்டின் மார்க் தான். இதை பத்தி நம்ம ஸ்டூடெண்ட்ஸ் கிட்ட வந்து சொன்னாலுமே அவங்க வந்து சொல்லக்கூடியது என்னன்னா, எங்களோட சீனியர்ஸ் வந்து இந்த புக்கு தான் ரெஃபர் பண்ணியிருக்காங்க, இதுதான் ரெக்கமெண்ட் பண்ணியிருக்காங்க, இந்த புக்கு மட்டும் படிச்சுதான் அவங்க வந்து இந்த பர்டிகுலர் காலேஜில் வந்து ஐசிஆர்ல சீட் வாங்கியிருக்காங்க அப்படின்ற மாதிரி எல்லாமே வந்து சொல்லுவாங்க. ஈவன் இது வந்து பார்த்தோம்னா ஒரு 3 to 4 இயர்ஸாவே இதை வந்து நாங்கள் ஃபேஸ் பண்ணிட்டு தான் இருக்கோம். ஈவன் நம்ம நிறைய வீடியோஸ் எல்லாம் பண்ணியிருக்கோம். நம்ம சேனலோட டீம் மெம்பர்ஸ், அதுக்கப்புறம் நிறைய சப்ஸ்கிரைபர்ஸ், அவங்களாம் நிறைய ஐசிஆர் யூனிவர்சிட்டிஸ், இன்ஸ்டியூட்ஸ்ல எல்லாம் வந்துட்டு இப்போ பிஜி பிஹெச்டி பண்ணிட்டு இருக்காங்க. ஸோ அவங்களோட சக்ஸஸ் ஸ்டோரிஸ் வச்சுலாம் நம்ம வீடியோ பண்ணியிருக்கோம். ஸோ அதில் கூட ரீசெண்டாக ஹார்டிகல்ச்சருக்கு 3 இயர்ஸ் முன்னாடி வந்து ஒரு வீடியோ பண்ணோம். ஸோ அந்த வீடியோவில் கூட அவங்க நிறைய புக்ஸ் வந்து ரெக்கமெண்ட் பண்ணியிருப்பாங்க. ஈவன் அந்த டைம்ல கூட எங்களுக்கு வந்து ஒரு கிளாஷஸ் வந்தது. வேற ஒரு சப்ஸ்கிரைபர் வந்து சொன்னாங்க, இந்த பர்டிகுலர் புக்கை மட்டும் படிச்சா போதும், எதுக்கு இவ்வளோ புக் படிச்சுட்டு அப்படின்ட்டு. ஈவன் நம்ம இப்போ அக்ரானமிக்கு நம்ம கிளாஸஸ் எடுத்துட்டு இருக்கோம் ரெகுலரா. நம்ம நிறைய ஸ்டூடெண்ட்ஸ்க்கு வந்து நம்ம பிரின்சிபல்ஸ் புக்ல இருந்து, பேசிக் புக்ஸ்ல இருந்து எல்லாமே ரெக்கமெண்ட் பண்ணாலுமே அவங்க எல்லாரும் ஃபாலோ பண்ணக்கூடிய ஒரே ஒரு புக் என்னன்னா இந்த புக் தான். இப்போ வந்து மஞ்சள் கலர்ல வந்துட்டு இருக்கு, என்கிட்ட வந்து பச்சை கலர்ல புக் இருக்கு. அதுக்கு முன்னாடியும் இதே எடிஷன் தான் வச்சுட்டு இருந்தேன். ஸோ இந்த புக் பொறுத்த வரைக்கும் பார்த்தோம்னா அக்ரானமி ஃபேக்ட்ஸ் ஃபார் காம்படிஷன். இந்த புக் வந்து 2021லயோ 2020லயோ வந்து ரிலீஸ் ஆனது. ஸோ நான் அக்ரானமி அப்படின்ற ரீசனால நான் ஸ்பெசிஃபிக்கா இந்த புக் வச்சு மட்டும் நான் சொல்றேன். இது மட்டும் இல்லாத நீங்க சிங்கிள் புக் பொறுத்த வரைக்கும் பார்த்தோம் அப்படின்னா அக்ரானமிக்கு இந்த அக்ரானமி ஃபேக்ட்ஸ் ஃபார் காம்படிஷன் இருக்கு. ரீசெண்டா பார்த்தோம்னா சிம்பிளிஃபைட் அக்ரானமின்னு சொல்லிட்டு இந்த ஒரு புக் கூட இருக்கு. ஸோ ஐஆர்ஐலாம் யாரெல்லாம் ட்ரிப் போறீங்களோ அவங்க எல்லாருக்கும் கண்டிப்பா இந்த புக் வந்து நீங்க வாங்கியிருப்பீங்க அக்ரானமி ப்ரிப்பேர் பண்ணனாவே. பட் இந்த புக்கு ஒரு தனி ஸ்டோரி இருக்கு. இந்த புக் ஒன்லி ஃபார் ERS எக்ஸாம் ப்ரிப்பரேஷன் அண்ட் எஸ்பெஷலி ERS மெயின்ஸ் ப்ரிப்பரேஷனுக்கு இந்த புக் வந்து ரொம்ப யூஸ்ஃபுல்லா இருக்கும். ஈவன் இந்த புக்ல இருக்கக்கூடிய கண்டென்ட் எல்லாம் பார்த்து நாங்களும் அட்மைர் ஆனோம் தான். பட் இது வந்து ERS மெயின்ஸ் ப்ரிப்பரேஷனுக்கு ரொம்ப ஹெல்ப்ஃபுல்லா இருக்கும். பட் உங்களோட யூஜி லெவலுக்கு இந்த புக்லாம் ஒர்த்தா இருக்குமா அப்படின்னு கேட்டா கண்டிப்பா அந்த அளவுக்கு ஒர்த்தா இருக்காது. இதுக்கான ரீசன் என்ன அப்படின்றத நான் பின்னாடி சொல்றேன். ஸோ அக்ரானமி ஸ்டூடெண்ட்ஸ் மேக்ஸிமம் நீங்க 2 புக்கை வந்து டிபெண்ட் பண்ணியிருப்பீங்க. அந்த 2 புக் என்னன்னா இந்த 2 புக் தான். பட் நான் எங்களோட சஜஷன், இந்த புக்கோட ஆத்தர்ஸோட சஜஷனே கூட இருக்கலாம். இந்த புக்கை நீங்க வந்து ஃபர்ஸ்ட் டிபெண்ட் பண்ணியிருக்காம நீங்க வந்து எல்லாத்துக்கும் பேசிக் புக்ஸ், பிரின்சிபல்ஸ் புக், ஃபண்டமெண்டல்ஸ் புக் வந்து டிபெண்ட் பண்ணியிருக்கணும். இந்த புக்கை நீங்க படிங்க, நான் வேணாம்னு சொல்லல, யாரும் வந்து வேணாம்னு சொல்ல மாட்டாங்க. பட் இந்த புக் வந்து நீங்க ரிவிஷனுக்காக மட்டும் தான் யூஸ் பண்ணணும் ஒழிய ப்ரிப்பரேஷனுக்காக யூஸ் பண்ணக்கூடாது. நெக்ஸ்ட் சாயில் சயின்ஸ் பொறுத்த வரைக்கும் பார்த்தோம்னா எல்லாரும் டிபெண்ட் பண்ணிருக்கக்கூடிய ஒரு புக் வந்து என்னன்னா சாயில் சயின்ஸ் ட்ரேடர்ஸ். ஸோ இந்த புக் வந்து ரொம்ப யூஸ்ஃபுல்லா இருக்கும். பட் இந்த புக் வந்து பார்த்தோம்னா நீங்க இந்த புக் படிக்கணும்னா அதுக்கு முன்னாடி நீங்க சாயில் சயின்ஸ் படிக்கக்கூடிய ஸ்டூடெண்டா இருந்தீங்கன்னா நீங்க படிக்கக்கூடிய புக் வந்து இந்தியன் சொசைட்டி ஆஃப் சாயில் சயின்ஸ்ல வந்து நிறைய ஃபண்டமெண்டல்ஸ் புக்ஸ் எல்லாம் இருக்கு. அந்த புக் வந்து படிங்க. அதுக்கப்புறம் இன்ட்ரோடக்டரி சாயில் சயின்ஸ் பை டாக்டர் DK தாஸ், அந்த புக் படிங்க. அந்த புக் எல்லாம் படிச்சு முடிச்சுட்டு அதுக்கப்புறம் இந்த புக் படிச்சீங்க அப்படின்னா உங்களுக்கு வந்து நல்லாவே வந்து புரியும். பட் மத்த நான் அக்ரானமி சொன்ன பார்த்தீங்களா, ஸோ அந்த 2 புக்கு கம்பேர் பண்றப்போ இந்த புக்ல வந்து ஓகே தான், கண்டென்ட் வந்து ஓகேவா தான் இருக்கும். சாயில் சயின்ஸ் வந்து நல்லா கொஞ்சம் கிளியரா கவர் பண்ணிருப்பாங்க. பிகாஸ் நாங்கள் அக்ரானமில வந்து எங்களுக்கு ஒரு 60 to 70% ஆஃப் சிலபஸ் வந்து சாயில் சயின்ஸ் கவர் ஆகிடும். ஸோ அதனாலதான் இந்த புக்கோட எக்ஸ்பீரியன்ஸ் எனக்கு வந்து இருக்கு. அண்ட் ஈவன் ஹார்டிகல்ச்சருக்கு பார்த்தோம்னா கிளாஸ்டாஸ் ஹார்டிகல்ச்சர் அப்படின்னு சொல்லிட்டு ஒரு சிங்கிள் புக்கை தான் வந்து நிறைய ஸ்டூடெண்ட்ஸ் வந்து நீங்க டிபெண்ட் பண்ணிட்டு இருப்பீங்க. பட் அது வந்து கரெக்டா அப்படின்னா கரெக்ட் கிடையாது. ஸோ ஹார்டிகல்ச்சருக்கு வந்து நிறைய புக்ஸ் வந்து இருக்கு. அந்த புக்ஸ் எல்லாமே பேசிக் புக், ஒவ்வொரு கிராப்புக்கும் வந்து ஸ்பெசிஃபிக்கான புக்ஸ் இருக்கும். ஸோ அது எல்லாத்தையும் படிக்கணும். சரி, ஓகே. இந்த புக்ஸ்லாம் இருக்கு பாத்தீங்களா. ஸோ இதாகட்டும், அக்ரானமி ஃபேக்ட்ஸ் ஃபார் காம்படிஷன் ஆகட்டும், இல்ல சாயில் சயின்ஸ் டேட்டாஸ் ஆகட்டும், இல்ல நம்ம இந்த சிம்பிளிஃபைட் அக்ரானமி புக் ஆகட்டும், அதுக்கப்புறம் நான் சொன்ன கிளாஸ்டாஸ் ஹார்டிகல்ச்சர் ஆகட்டும், இல்லை இன்னும் நிறைய புக்ஸ் கூட இருக்கலாம். ஈவன் எங்கிட்ட அக்ரானமி பொறுத்த வரைக்கும் நான் அக்ரானமி அப்படின்றதுனால எங்கிட்ட இந்த புக்ஸ் மட்டும் தான் இருக்கு. இந்த புக்லாம் வந்து எப்படி ப்ரிப்பேர் பண்ணியிருக்காங்க அப்படின்னா ஒவ்வொரு சப்ஜெக்ட்டுக்கும் வந்து ஃபண்டமெண்டல்ஸ் ஆஃப் புக் வந்து நிறைய புக் இருக்கும், சரிங்களா. ஸோ அதில் வந்து லைன் பை லைனா கிளியரா வந்து கிறிஸ்டல் கிளியரா எக்ஸ்பிளைன் பண்ணியிருப்பாங்க ஒவ்வொரு கான்செப்ட்டுமே. பட் நீங்க ஒரு பேஜ் படிக்கிறீங்க அப்படின்னா
அதுல நீங்க நோட்ஸ் எடுக்கக்கூடிய பாயிண்ட் வந்து ஒரு 2 பாயிண்ட் 3 பாயிண்ட் தான் வந்து நோட்ஸ் எடுக்கிற மாதிரி இருக்கும். மற்ற பாயிண்ட்ஸ் எல்லாமே பார்த்தோம்னா அதோட பேக்ரவுண்ட் இன்ஃபர்மேஷன் தான் இருக்கும். சரிங்களா? ஸோ அந்த பேக்ரவுண்ட் இன்ஃபர்மேஷன் எல்லாத்தையும் எடுத்துட்டு நம்ம அந்த எசன்ஸ் தட் இஸ் அதை எல்லாத்தையும் எடுத்துட்டு வடிகட்டி கடைசியா இருக்கக்கூடிய அந்த இம்பார்ட்டன்டான கீ பாயிண்ட்ஸ் மட்டும்தான் இந்த எல்லா புக்லயுமே கொடுத்துருவாங்க. மற்றபடி பின்னாடி இருக்கக்கூடிய கான்செப்ட்ஸ் வந்து எதுவுமே இந்த புக்ஸ்ல வந்து கொடுத்துருக்க மாட்டாங்க. ஃபார் எக்ஸாம்பிள் நீங்க இந்த புக் எல்லாம் படிக்கிறீங்க அப்படின்னா வந்து நீங்க மெமரி பண்ற மாதிரி தான் இருக்கும். ஃபார் எக்ஸாம்பிள் இந்த இடத்துல நான் சொல்றேன் பாருங்க, ஒரு கான்செப்ட் வந்து இருக்குன்னு வச்சுக்கோங்களேன். ஆனுவல் சர்ஃபேஸ் வாட்டர் ஃப்ளோ ஆஃப் த கண்ட்ரி 180 மில்லியன் ஹெக்டர் மீட்டர் இப்படிதான் இருக்கும். ஓகே, ஆஸ் அகேன்ஸ்ட் 115 மில்லியன் ஹெக்டர் மீட்டர்னு இருக்கு. ஓகே, பட் இது யாரு சொன்னது? இதுக்கான எந்த ரீசனும் இங்க வந்து கொடுக்கல. ஈவன் பார்த்தோம்னா இந்த 180 மில்லியன் ஹெக்டர் மீட்டர்ன்றத யாரு சொன்னது? ஓகே, யார் சொன்னது அப்படின்றது உங்களுக்கு தெரிஞ்ச கீழே கமெண்ட்ல கமெண்ட் பண்ணுங்க. இயர் வந்து 1972 அவங்க வந்து சொன்னாங்க. ஓகே, ஸோ அவங்களோட அந்த கமிஷன் படி, ஓகே நானே சொல்லிட்டேன் இரிகேஷன் கமிஷன் தான். ஸோ அவங்களோட அந்த கமிஷன் படி 180 மில்லியன் ஹெக்டர் மீட்டர் தான் இந்தியாவில் இருக்கக்கூடிய ஆனுவல் சர்ஃபேஸ் வாட்டர் ஃப்ளோ. பட் அது அந்த 180 மில்லியன் ஹெக்டர் மீட்டர் எப்படி வந்தது அப்படின்றத இந்த புக்ல எக்ஸ்பிளைனே பண்ண கிடையாது. நீங்க இதை வந்து 180 மில்லியன் ஹெக்டர் மீட்டர் மெமரி பண்ற மாதிரி தான் இருக்கும். இதே நீங்க பிரின்சிபல்ஸ் புக் எடுத்தீங்க அப்படின்னா 2 பிரின்சிபல்ஸ் புக்லயுமே இதை வந்து கிளியரா எக்ஸ்பிளைன் பண்ணியிருப்பாங்க. சரிங்களா? ஸோ இந்த ஒரு கான்செப்ட் தான். ஸோ இதே மாதிரி தான் எல்லா விதத்துலையுமே வந்து பார்த்தோம்னா நீங்க வந்து இந்த புக்ல இருக்கக்கூடிய எல்லா பாயிண்ட்ஸ்மே வந்து மெமரி பண்ற மாதிரி தான் இருக்கும். நீங்க வந்து கான்செப்டை வந்து இதில் புரிஞ்சுக்கிறது வந்து ரொம்ப ரொம்ப கஷ்டமா இருக்கும். நீங்க வந்து இதே பிரின்சிபல்ஸ் புக் ஒவ்வொரு சப்ஜெக்ட்டுக்கு இருக்கக்கூடிய பேசிக் புக்ஸ் எல்லாம் படிக்கிறீங்க அப்படின்னா இட் வில் பி என்டையர்லி டிஃப்ரெண்ட். ஈவன் நாங்க வந்து எங்களோட ஸ்டூடெண்ட்ஸ்க்கு ஃபீல்டு கிராப்ஸ் நீங்க கடைசி டைம்ல படிக்கணும் அப்படின்னா நீங்க இந்த புக்ல இருக்கக்கூடிய ஃபீல்டு கிராப்ஸ் மட்டும் படிங்க அப்படின்னு தான் நாங்க வந்து ரெக்கமெண்ட் பண்ணியிருக்கோம். பட் இதுலயுமே பார்த்தோம்னா வெரைட்டி ஆகட்டும், வாட் எவர் இட் மேபி, ஸோ எல்லாமே வந்து மெமரி பண்ற மாதிரி தான் இருக்கும். பட் மற்ற புக்ஸ்ல நீங்க பேசிக்ஸ் புக்ஸ்லாம் படிக்கிறீங்க அப்படின்னா இட் வில் பி லைக் நீங்க வந்து கான்செப்டை நல்லா தெரிஞ்சு நல்லா புரிஞ்சு படிக்கிற மாதிரி இருக்கும். ஈவன் லாஸ்ட் டைம் ஐசர் பிஜி என்ட்ரன்ஸ் 2025 வந்து நம்மளோட ஃபீல்டு கிராப்ஸ் புக் இருக்கு பை டாக்டர் ராஜேந்தர் பிரசாத். ஸோ அந்த புக்ல இருந்து பார்த்தோம்னா அந்த எல்லா கொஸ்டினும் வந்து தட் இஸ் கிராப் ப்ரொடக்ஷன் ரிலேட்டடா வந்து எல்லா கொஸ்டினும் அந்த ஒரு புக்ல இருந்து வந்தது. அது எல்லாமே டைரக்ட் லைன் இருக்கக்கூடிய கொஸ்டின்ஸ். பட் இதெல்லாம் பண்ணி என்ன பண்ணிருப்பாங்கன்னா எக்ஸ்ட்ராக்ட் பண்ணி வெறும் கீ பாயிண்ட்ஸ் மட்டும் தான் கொடுத்துருப்பாங்க. ஸோ அந்த டைரக்ட் லைன் வந்து நீங்க படிக்கல அப்படின்னா ஸோ அந்த ஆன்சர்ஸ்லாம் வந்து நீங்க எழுத முடியாது. ஈவன் நீங்க வந்து லாஸ்ட் டைம் கொஸ்டின் பேப்பர் நீங்க அக்ரானமி கொஸ்டின் பேப்பர் எடுத்து அக்ரானமி ப்ரிப்பேர் பண்ணக்கூடிய ஸ்டூடெண்ட்ஸ் எடுத்து பாத்தீங்க அப்படின்னாவே உங்களுக்கு வந்து நல்லாவே வந்து தெரியும். ஸோ இந்த புக்ல இருந்து எவ்வளவு கொஸ்டின்ஸ் வந்திருக்கு, தட் இஸ் டைரக்ட் லைன்ஸ் வந்து இந்த புக்ல இருந்து எவ்வளவு வந்திருக்கு. நம்ம ஸ்கூல் படிக்கிறப்பலாம் அந்த ஃபில் இன் தி பிளாங்க்ஸ் எல்லாம் இருக்குள்ள புக்ல இருக்கக்கூடிய லைனை கொடுத்துட்டு அப்படியே நம்ம அந்த வேர்டு வந்து எழுதணும். ஸோ அதே மாதிரி தான் இருக்கும். ஸோ ஸ்டேட்மெண்ட் டைப் கொஸ்டின், அசெஷன் அண்ட் ரீசன் இருக்கும். ஃபார் எக்ஸாம்பிள் அசெஷன் ரீசன் இருக்கு அப்படின்னா அசெஷனுக்கு இந்த புக்ல ஆன்சர் இருக்கும். பட் ரீசனுக்கு இந்த புக்ல ஆன்சர் இருக்கவே இருக்காது. ஸோ அதுக்கு ரீசனுக்கு இருக்கக்கூடிய ஆன்சர் வந்து உங்களோட பேசிக் புக்ஸ்ல தான் இருக்கும். சரிங்களா? ஸோ இந்த ஒரு ரீசனால தான் இந்த மாதிரி புக்ஸை மட்டும் நீங்க டிபெண்ட் பண்ணி இருக்காதீங்க அப்படின்னு சொல்றது. நாங்க இந்த புக்கை வந்து நீங்க படிக்கவே வேண்டாம் அப்படின்னு நான் சொல்லல. பிகாஸ் நமக்கு வந்து இருக்கக்கூடிய டைம்ல இன்னும் எக்ஸாமுக்கு வந்து அரௌண்ட் ஒரு 60 to 70 days தான் மேக்ஸிமம் வந்து இருக்கும். ஸோ இந்த டேஸ்ல வந்து நீங்க படிக்கணும் அப்படின்னா இந்த மாதிரி புக்ஸ் தான் நீங்க வந்து படிக்கிறதா இருக்கும். பட் என்னன்னா நீங்க வந்து பேசிக் கான்செப்டே தெரியாம நீங்க இது மெமரி பண்ணிட்டு போனீங்க அப்படின்னா கண்டிப்பா கன்ஃபியூஸ் பண்ணி விட்டுரும். சரி, ஓகே, என்னோட அந்த புக்கோட கதை பத்தி நான் வந்து சொல்றேன். இந்த புக் வந்து நான் எப்படி வாங்கினேன் அப்படின்னு நீங்க தெரிஞ்சுக்கிட்டீங்க அப்படின்னா உங்களுக்கு வந்து பெட்டரா இருக்கும். கண்டிப்பா நான் மாறின மாதிரி நீங்களும் வந்து மாறுவீங்க. ஸோ இது வந்து என்னோட 2021 தட் இஸ் இந்த புக் வந்து எப்போ வாங்கினேன்னா 2021 வந்து வாங்கினேன். ஈவன் நீங்க பாருங்க போட்டு வச்சிருக்கேன் பாருங்க. ஸோ இந்த இயர்ல தான் நான் இந்த புக் வந்து வாங்கினது. என்னோட SRF எக்ஸாம் வந்தது, PhD என்ட்ரன்ஸ். ஸோ அப்போ தான் இந்த புக் வாங்கினேன். ஸோ இந்த புக் வந்து யார் சஜஸ்ட் பண்ணதுன்னா எனக்கு இந்த இப்படி ஒரு புக் இருக்கிறதே தெரியாது. TNUல படிச்ச என்னோட ஃப்ரெண்ட்ஸ் தான் வந்து இந்த புக்கை பத்தி சஜஸ்ட் பண்ணாங்க. இந்த புக்கை பார்த்த உடனே நான் ரொம்ப அட்மைர் ஆகி நான் அப்பயே இந்த புக்கோட அன்பாக்சிங்ல இருந்து டோட்டலா சேர்த்து வீடியோ பண்ணிட்டேன். இதுதான் வந்து நான் பண்ண வீடியோ தான் வந்து பார்த்தோம்னா தமிழ்ல வந்து ஒரு ஃபர்ஸ்ட் வீடியோ அண்ட் இந்த புக்கை பத்தி டோட்டலா இந்தியாலே வந்து ஃபர்ஸ்ட் வீடியோவே அந்த ஒரு வீடியோ தான். பட் அதை நான் பண்ணது வந்து தமிழ்ல பண்ணேன். 2021 வந்து பண்ணேன். அதுக்கப்புறம் 2021 வந்து எனக்கு SRF ஃபெலோஷிப்லாம் கிடைக்கல. பட் US தார்வாட்ல வந்து ஜாயின் பண்ணிட்டேன். ஸோ 22 நான் அகெயின் எக்ஸாம் எழுதுறப்போ பார்த்தோம்னா நான் ஒன்லி இந்த சிங்கிள் புக்கு மட்டும் தான் நான் டிபெண்ட் பண்ணியிருந்தேன். வேற எந்த புக்குமே நான் வந்து டிபெண்ட் பண்ணியில்லை. மறுபடியும் செகண்ட் டைம் SRF எழுதுறப்போ என்னால வந்து ஒரு 10 கொஸ்டின் மேல என்னால அட்டனே பண்ண முடியல. ஸோ அப்போ வந்து என்னோட மார்க் வந்து அரௌண்ட் 148 சம்திங் தான் வந்தது. 140 தான் வந்ததுன்னு நினைக்கிறேன். ஸோ அந்த அளவு மார்க் வந்து கம்மியாயிடுச்சு. பட் ரேங்க் வந்து 56 பிகாஸ் அக்ரானமியோட டஃப்னஸ் வந்து உங்க எல்லாருக்குமே தெரியும். ஸோ அப்படி இருக்கப்போ இந்த புக் வச்சு எங்களால் எதுவுமே பண்ண முடியல. பட் அதுக்கப்புறம் அதே இயர்ல பார்த்தோம்னா அந்த 2022 ஜாயின் பண்ணிருப்பாங்க பாத்தீங்களா, 22-23. ஓகே, அந்த 23. ஸோ அந்த டைம் அந்த பிஜி என்ட்ரன்ஸ்ல பார்த்தோம்னா நிறைய கொஸ்டின்ஸ் வந்து இந்த புக்ல கவர் ஆகி இருந்தது. பட் இந்த புக்ல இருந்தா அந்த கொஸ்டின்ஸ் எடுத்திருப்பாங்களா அப்படின்றது வந்து ஒரு கொஸ்டின் மார்க் தான். பிகாஸ் இந்த புக் எல்லாமே நான் சொன்ன மாதிரி மற்ற புக்ஸ்ல இருந்து வரக்கூடிய அந்த ஒரு எசன்ஸை எடுத்து இந்த புக்ல கொடுக்கறது தான். ஸோ அப்படி இருக்கப்போ கொஸ்டின் பேப்பர் எடுக்கிறவங்க வந்து இந்த புக் ரெஃபர் பண்ணியிருப்பாங்களா சான்சஸ் வந்து ரொம்ப ரொம்ப குறைவு. அவங்க எல்லாருமே வந்து பிரின்சிபல்ஸ், ஃபண்டமெண்டல்ஸ் அந்த ஒவ்வொரு சப்ஜெக்ட் இருக்கக்கூடிய புக்ஸ் தான் வந்து ரெஃபர் பண்ணி எடுத்திருப்பாங்க. ஸோ அதோட எசன்ஸ் தான் எடுப்பாங்க. போயிட்டு அந்த பேக்ரவுண்ட் இன்ஃபர்மேஷன் அந்த மாதிரிலாம் எடுத்துட்டு இருக்க மாட்டாங்கல்ல கொஸ்டின்ஸ்ல. ஸோ அந்த ஒரு ரீசனால தான் மேக்ஸிமம் இந்த புக்லேயும் கவர் ஆச்சு அப்படின்னு நான் வந்து நம்புறேன். ஈவன் நம்ம சேனல்ல வந்து ஒரு ஸ்டூடெண்ட் வந்து ஒரு வீடியோ பண்ணியிருப்பாங்க.
பை காயத்ரி யூஎஸ் தார்வாட் அக்ரானமி பண்ணாங்க. நம்ம சேனலோட ஹோம் பேஜில் வந்து ஃபர்ஸ்ட் வீடியோ அந்த வீடியோ இருக்கும். ஸோ அந்த வீடியோ நீங்கள் பார்த்தீங்கன்னா கூட அவங்க இந்த புக்கை படிச்சு தான் அவங்க வந்து சீட் வாங்கினதான் சொல்லியிருப்பாங்க. இன்ஃபேக்ட் அது வந்து கரெக்ட் தான், நான் இல்லை அப்படின்னு சொல்லலை. பட் நீங்கள் லாஸ்ட் 2 இயர்ஸோட கொஸ்டின் பேப்பர் பாருங்க, 2025 கொஸ்டின் பேப்பர் பாருங்க, போத் ஃபார் பிஜி அண்ட் பிஹெச்டி என்ட்ரன்ஸ் எக்ஸாமினேஷன். இவன் நம்ம பிஹெச்டி என்ட்ரன்ஸ் எக்ஸாமினேஷனுடைய பார்ட் ஏ, பார்ட் பி, பார்ட் சி, இது மூணுமே வந்து தனித்தனி வீடியோ போட்டிருக்கோம். ஸோ ஒவ்வொரு வீடியோலுமே சொல்லியிருக்கோம் எந்தெந்த புக்ல இருந்து வந்துருக்குன்னு. ஒரு கொஸ்டினுக்கு கூட நம்ம இந்த புக்கை வந்து நம்ம சொல்லவே கிடையாது. ஸோ இந்த 4 இயர்ஸா நியர்லி 3 to 4 இயர்ஸ் நான் இந்த ஒரு சிங்கிள் புக் மட்டுமே நான் டிபெண்ட் பண்ணியிருந்தேன். பட் அதுக்கப்புறம் வந்து சரி இந்த புக் பழசாயிடுச்சு, புது எடிஷன் வந்து வந்திருக்கு அப்படின்னு சொன்னதுனால நான் வந்து மறுபடியும் போன வருஷம் ஆர்டர் பண்ணி இந்த புக் வந்து வாங்கினேன். ஸோ இது வந்து நெட் எக்ஸாம், ப்ரிலிம்ஸ், மெயின்ஸ், அதுக்கப்புறம் லாஸ்ட் இயர் சென்ட்ரல் சில்க் போர்டுக்கு எஸ்ஆர்எஃப் எழுதினப்போ எல்லாத்துக்குமே இந்த புக் வந்து படித்தேன். ஈவன் இந்த புக் வச்சு தான் நம்ம லாஸ்ட் இயர் அக்ரானமி கிளாஸ் எடுத்தோம். ஈவன் மெனி ஸ்டூடெண்ட்ஸ்க்கு நம்ம இந்த புக் தான் வந்து ரெக்கமெண்ட் பண்ணிட்டு இருக்கோம். பட் இதில் என்னன்னா, நான் முன்னாடி சொன்ன மாதிரி தான், உங்களுக்கு வந்து பேக்ரவுண்ட் கான்செப்டே புரியாது. நீங்கள் ஜஸ்ட் இதை படித்து மெமரி பண்ணுற மாதிரி தான் இருக்கும் ஒழிய கண்டிப்பாக உங்களுக்கு பேக்ரவுண்ட் கான்செப்டே வந்து புரியாது. ஸோ அது மட்டும் இல்லாத கொஷின்ஸ் வந்து பார்த்தோம்னா லைன் பை லைனா இந்த புக்ல இருந்தெல்லாம் கேட்கறது இல்லை. ஸோ அக்ரானமிக் லாஸ்ட் இயர் பார்த்தோம்னா சொசைட்டி புக்ஸ்லாம் இருக்கு. மாடர்ன் கான்செப்ட்ஸ் இன் அக்ரானமி, ஃப்ரான்டியர்ஸ் இன் அக்ரானமி ஃபார் சஸ்டைனபிள் அக்ரிகல்ச்சர், நெக்ஸ்ட் வந்து இந்தியன் சொசைட்டி ஆஃப் அக்ரானமியோடைய வீட் சயின்ஸ் அண்ட் மேனேஜ்மெண்ட்னு ஒரு புக் இருக்கு. ஸோ இந்த மாதிரியான டிஃப்ரெண்ட் புக்ஸ் இருக்கு. அந்த புக்ஸ் எல்லாம் பார்த்தோம்னா டைரக்ட் ஸ்டேட்மெண்ட் கொஸ்டின்ஸ் தான் புக்ஸ், தட் இஸ் கொஸ்டின்ஸ் வந்து ஒரு மொழிய உங்களுக்கு வந்து இந்த புக்ல இருந்தெல்லாம் கொஸ்டின்ஸ் வந்து வரவே கிடையாது லாஸ்ட் டைம். ஈவன் லாஸ்ட் டைம் நெட் எக்ஸாம் கூட நம்ம கிளியரா வீடியோ பண்ணியிருக்கோம். அரௌண்ட் 150 கொஸ்டின்ஸும் வந்து எந்தெந்த கொஸ்டின் எந்தெந்த புக்ல இருந்து கேட்டிருந்தாங்க அப்படின்னு நம்ம போட்டிருக்கோம். ஸோ அந்த வீடியோல போய் பாருங்க. இந்த புக்ல இருந்து எந்த கொஸ்டினுமே நம்ம சொல்ல கிடையாது. பிகாஸ் அவங்க கேட்ட கொஸ்டின்ஸ் எல்லாம் இந்த புக்லேயே இல்லை, அந்த மாதிரி தான் இருக்கு. ஸோ அப்படி இருக்கப்போ நீங்க கண்டினியூஸா இந்த மாதிரி புக்ஸை மட்டுமே நீங்க டிபெண்ட் பண்ணி இருக்கீங்க அப்படின்னா உங்களுக்கு வந்து அது வந்து பெரிய லாஸா தான் இருக்கும். ஈவன் லாஸ்ட் டைம் நெட் எக்ஸாம் எழுதுனா சாயில் சயின்ஸ் ஸ்டூடெண்ட்ஸ் கூட சொன்னது இதுதான். ஸோ இந்த சிங்கிள் புக்கை மட்டும் நீங்க டிபெண்ட் பண்ணி இருக்கீங்க அப்படின்னா உங்களால கண்டிப்பா வந்து எக்ஸாம் எழுத முடியாது. பிகாஸ் பாருங்க, டோட்டல் சாயில் சயின்ஸே வந்து ஒரு 550 பேஜஸ்ல வந்து கவர் பண்ணியிருக்காங்க. நீங்க நம்புறீங்களா? டோட்டல் சாயில் சயின்ஸும் வந்து 550 பேஜஸ்ல கவர் ஆகிடும். ஸோ நீங்க சாயில் சயின்ஸ், இந்தியன் சொசைட்டி ஆஃப் சாயில் சயின்ஸ் உடைய ஒவ்வொரு புக்கு சைஸ் பாருங்க, அதுவே வந்து ரொம்ப பெருசா இருக்கும். ஸோ அப்படி இருக்கப்போ டோட்டல் சாயில் சயின்ஸ் இதுக்குள்ள எப்படி கவர் பண்ண முடியும்? ஸோ இந்த மாதிரி எல்லாம் கிடையாது. ஸோ நீங்க வந்து எல்லாமே பேசிக் புக்ஸ் எல்லாத்தையும் நல்லா படிச்சுட்டு இது வந்து ரிவிஷனுக்கு வந்து யூஸ் பண்ணணும். ஸோ தீஸ் கைண்ட் ஆஃப் புக்ஸ் ஆர் ஒன்லி ஃபார் ரிவிஷன், நாட் ஃபார் த ப்ரிப்பரேஷன். இது வந்து ரொம்ப இம்பார்ட்டன்டான பாயிண்ட், நோட் பண்ணிக்கோங்க. அதே மாதிரி தான் கிளாஸ் ஹார்டிகல்ச்சரும். ஸோ ஹார்டிகல்ச்சர் பொறுத்த வரைக்கும் ஹார்டிகல்ச்சருக்கு வந்து ஹேண்ட் புக் ஆஃப் ஹார்டிகல்ச்சர் இருக்கு. அதுக்கப்புறம் அக்ரிகல்ச்சருக்கு வந்து பார்த்தோம்னா ஹேண்ட் புக் ஆஃப் அக்ரிகல்ச்சர் இருக்கு. ஸோ இதுதான் வந்து ஹேண்ட் புக் ஆஃப் அக்ரிகல்ச்சர். ஸோ இது வந்து நான் யூஜி 4th இயர் படிக்கிறப்ப வாங்கினது. ஸோ இதுல இருந்து பார்த்தோம்னா லாஸ்ட் டைம் பிஜி என்ட்ரன்ஸ்ல நிறைய கொஸ்டின்ஸ் வந்து கேட்டிருந்தாங்க. பிஜி என்ட்ரன்ஸ்லையும் கேட்டிருந்தாங்க, பிஹெச்டி என்ட்ரன்ஸ்லையும் கேட்டிருந்தாங்க. ஸோ அந்த மாதிரிலாம் இருக்கு. ஸோ அப்படி இருக்கப்போ நீங்க இந்த மாதிரி புக்ஸ்லாம் வாங்கி படிக்கணும் இல்லையா? ஸோ இந்த மாதிரி நீங்க சிங்கிளா இருக்கக்கூடிய இந்த ஒன்லைனர் புக்ஸ் எல்லாம் நீங்க டிபெண்ட் பண்ணி இருக்கிறது வந்து ரொம்ப உங்களுக்கு தான் வந்து ஆபத்துல முடியும். ஸோ உங்களோட சீனியர்ஸ் வந்து யாராச்சும் சஜஸ்ட் பண்ணலாம், இந்த வீடியோ சொல்றதெல்லாம் வேணாம், நீங்க பார்க்காதீங்க. ஸோ நீங்க வந்து ஜஸ்ட் இந்த புக்கு, அதுக்கப்புறம் ட்ரேடர்ஸ் புக்கு, கிளாஸ்டாஸ் புக் இதை மட்டுமே டிபெண்ட் பண்ணிருங்க அப்படின்னு சொன்னாங்க அப்படின்னா நீங்க வந்து, நான் தெளிவா சொல்றேன், நீங்க வந்து ப்ரீவியஸ் இயர் கொஸ்டின் பேப்பர்ஸ் எல்லாம் எடுத்து பாருங்க. ஒன்ஸ் பார்த்துட்டு உங்களோட சீனியர் சொல்றது வந்து கரெக்டா இல்லைன்றதை நீங்க வந்து ஃபைனல் பண்ணிக்கோங்க. அண்ட் நீங்க எந்த மாதிரி சீனியர்ஸ் கிட்ட கைடன்ஸ் கேட்குறீங்க அப்படின்றது இம்பார்ட்டன்ட். யாராச்சும் ஒரு சீனியர் வந்து ஒரு டாப் யூனிவர்சிட்டியில ஐஆர்ஐ ஹப்லையோ அந்த மாதிரி யூனிவர்சிட்டிஸ்ல வந்து ஜாயின் பண்ணியிருக்காங்க, ஒரு நல்ல ரேங்க் எடுத்து ஜாயின் பண்ணியிருக்காங்க அப்படின்னா ஸோ அவங்க சொல்லக்கூடிய கைடன்ஸ் வந்து நீங்க ஃபாலோ பண்ணலாம். அதுக்கப்புறம் அவங்களோட ட்ரிக் மட்டும் இல்லாம ஸோ அங்க இருக்கக்கூடிய நார்த் இந்தியன் ஸ்டூடெண்ட்ஸ், அதர் யூனிவர்சிட்டிஸ்ல இருந்து வந்த ஸ்டூடெண்ட்ஸ், அவங்களாம் வந்து எந்த மாதிரியான ஸ்ட்ராட்டஜிஸ் வந்து ஃபாலோ பண்ணியிருக்காங்க அப்படின்றதையும் நீங்க வந்து கேட்கணும். அந்த மாதிரிலாம் கேட்டு எல்லாத்தையும் சேர்த்து தான் நீங்க வந்து உங்களுக்கு ஃபைனலா எந்த வழி வந்து உங்களுக்கு கரெக்டா இருக்குமோ ஸோ அதை தான் நீங்க வந்து ஃபாலோ பண்ணணும். அதை விட்டுட்டு இங்க இருக்கக்கூடிய ஸ்டூடெண்ட், யாராச்சும் ஒரு ஸ்டூடெண்ட் இருப்பாங்க, நான் இன்ஃபேக்ட் அவங்கள வந்து நான் தப்பு சொல்லணும் அப்படின்றதெல்லாம் இல்லை, ஏதாச்சும் ஒரு காலேஜ்ல ஏதாச்சும் ரொம்ப என்ன ஒரு 1000 2000 அந்த மாதிரி ரேங்க் எடுத்துட்டு ஸோ சப்போஸ் ஏதாச்சும் மாப்ப போறோம் இல்லையா, எங்கேயோ ஒரு காலேஜ்ல யாரோ போய் ஜாயின் பண்ணிட்டேன் ஸோ அந்த மாதிரி ஸ்டூடெண்ட்ஸ் சொல்றது கூட நீங்க வந்து கேட்கலாம். பட் இவங்க இந்த புக்கை தான் படிச்சு அந்த ஸ்டூடெண்ட் வந்து ஜாயின் பண்ணாங்க அப்படின்னு உங்களோட ஃப்ரெண்ட்ஸ் யாராச்சும் சொல்லுவாங்க பார்த்தீங்களா, இல்லை சீனியர்ஸ் யாராச்சும் சொல்லி அந்த ஃபுல் இன்ஃபர்மேஷனும் உங்களுக்கு தெரியாம நீங்க வந்து இந்த புக் மட்டுமே டிபெண்ட் பண்ணியிருப்பீங்க பார்த்தீங்களா. ஸோ அந்த மாதிரி இருக்காதீங்க. ஈவன் இப்போ யாராச்சும் உங்களோட ஃப்ரெண்ட்ஸ் வந்து ஃப்ரெண்ட்ஸோ யாரோ ஒரு சீனியர் ஆஃப் சீனியரோ யாரோ ஒருத்தர் இந்த புக் மட்டும் படிச்சு வெளில போயிருக்காங்க அப்படின்ற இன்ஃபர்மேஷன் உங்களுக்கு தெரிஞ்சதுன்னா நீங்க அந்த சீனியர் கிட்ட போய் கேளுங்க. ஸோ இந்த புக்கை மட்டுமே நான் டிபெண்ட் பண்ணி இருக்கிறது கரெக்டா, இதை மட்டும் படிச்சா என்னால் நீங்க சீட் எடுத்த மாதிரி இந்த காலேஜில் எடுக்க முடியுமான்னு கண்டிப்பா 100% சொல்றேன். 100 இல்லை 1000% சொல்றேன். அவங்க வந்து அதை ரெக்கமெண்டே பண்ண மாட்டாங்க. ஓகே, நான் தப்பு பண்ணிட்டேன், நான் முன்னாடியே நான் படிச்சிருந்தேன், இன்னும் நிறைய புக்ஸ் வந்து நான் படிச்சிருந்தேன் அப்படின்னா
நான் வந்து வெளியில இன்னும் டாப் யூனிவர்சிட்டிஸ் வந்து போயிருப்பேன். பிகாஸ் இங்க இருக்கக்கூடிய ஸ்டூடெண்ட்ஸ் எல்லாமே வந்து அந்த அளவு புக்ஸ் தான் படிச்சிருக்காங்க. இந்த புக் வந்து வெறும் ரிவிஷனுக்கு மட்டும் தான் யூஸ் பண்ணியிருக்காங்க அப்படின்ற மாதிரி சொல்லுவாங்க. ஸோ நீங்க எந்த ஒரு சீனியர் கிட்ட உங்களை ப்ராப்பரா கைட் பண்ணக்கூடிய சீனியர் யாரா இருந்தாலும் இந்த மாதிரி ஒரு ஸ்டேட்மெண்ட் தான் சொல்லுவாங்களோ ஒழிய நீங்க நினைக்கிற மாதிரி இந்த புக் படிச்சா போதும் அப்படின்ற மாதிரி எந்த ஒரு சீனியரும் சொல்ல மாட்டாங்க. கண்டிப்பா அவங்க வந்து உங்களுக்கு ஒரு நல்ல சீனியரா இருந்தாங்கன்னா இந்த மாதிரி நல்ல விதத்துல வந்து கைட் பண்ணுவாங்க. அதை விட்டுட்டு இந்த புக் மட்டும் போதும் அப்படின்னு சொன்னாங்கன்னா ஸோ அவங்களோட மார்க் என்ன, அவங்க வந்து எந்த யூனிவர்சிட்டி வந்து ஜாயின் பண்ணியிருந்தாங்க, எந்த யூனிவர்சிட்டி ஜாயின் பண்ணியிருக்காங்க, அவங்களோட இந்த ஃபுல் டீட்டெயில்ஸும் வந்து நீங்க ஒன்ஸ் வந்து விசாரிச்சு பாருங்க. அப்படி பாத்தீங்க அப்படின்னா உங்களுக்கு வந்து தெரியும். ஏன்னா எங்களுக்கு வந்து நிறைய டைம் நம்ம இவ்வளவு புக் ரெக்கமெண்ட் பண்றப்போ நிறைய டைம் எங்களுக்கு வந்து நிறைய ஸ்டூடெண்ட்ஸ் நிறைய பேர் வந்து எங்ககிட்ட இந்த மாதிரி நிறைய டைம் சண்டைக்கெல்லாம் வந்திருக்காங்க. ஏன் இவ்வளவு வந்து ரெக்கமெண்ட் பண்றீங்க, இவ்வளவுலாம் வந்து தேவையில்லை அந்த மாதிரிலாம். பட் அந்த மாதிரிலாம் கிடையாது. நீங்க வந்து எல்லாமே படிச்சுதான் ஆகணும். ஸோ உங்களோட சிலபஸ்ல வந்து என்னென்ன இருக்கோ எல்லாமே படிங்க. நீங்க ப்ரீவியஸ் இயர் கொஸ்டின் பேப்பர்ஸை பார்த்தீங்க அப்படின்னாவே இந்த வீடியோட இம்பார்ட்டன்ஸ் வந்து உங்களுக்கு புரியும். ஸோ இந்த வீடியோ மூலமா கண்டிப்பா உங்களுக்கு இதை பத்தின ஒரு நல்ல அவேர்னஸ் வந்திருக்கும். ஸோ இதுக்கப்புறமும் இந்த மாதிரியான ஒன்லைனர் புக்ஸை வந்து நீங்க டிபெண்ட் பண்ணி இருக்காம பேசிக் புக்ஸ் கான்செப்ட் எல்லாமே கொஞ்சம் நல்லா தெளிவா படிச்சு அதுல இருந்து புரிஞ்சுக்கிட்டு ஃபைனலி ரிவிஷனுக்கு இந்த மாதிரியான புக்ஸ் எல்லாம் யூஸ் பண்ணுங்க. ஸோ இந்த புக்ஸ்லாம் யூஸ் பண்ணுங்க, நான் வேணாம்லாம் சொல்லலை. பிகாஸ் நீங்க ஏதாச்சும் 1-2 மெமரி பண்ணிட்டு போறீங்கனாலும் அது எக்ஸாம்ல வந்து கிளிக் ஆச்சு அப்படின்னா நீங்க வந்து ஒரு 10 ரேங்க் முன்னாடி வந்து ஒரு ஒன்றும் இல்லை, உங்களுக்கு ஒரு 4 மார்க் முன்னாடி வருதுன்னா கண்டிப்பா வந்து ஒரு 20 to 30 ரேங்க்ஸ் முன்னாடி வந்துடும் மினிமம் சொல்றேன். ஈவன் 100-200 ரேங்க்ஸ் எல்லாம் கூட முன்னாடி வரும். சரிங்களா? ஸோ அந்த மாதிரி இருக்கப்போ நீங்க அதை படிக்க நான் வேணாம்னு சொல்லலை. பட் நீங்க பேசிக் புக்ஸ் எல்லாமே படிங்க. அதுல இருந்தா லைன் பை லைனா கொஸ்டின்ஸ் வந்து வருது. அந்த லைன் அந்த ஸ்டேட்மெண்ட் வந்து இம்பார்ட்டன்ட். அண்ட் நம்ம சேனல் மூலமா நிறைய மார்க் டெஸ்ட் எல்லாம் ஐசர் பிஜி பிஹெச்டி என்ட்ரன்ஸ் எக்ஸாமினேஷன்ஸ் போயிட்டு இருக்கு. அக்ரோனமியில கிளாஸஸும் நம்ம வந்து ரெகுலரா எடுத்துட்டு இருக்கோம். இது வரைக்கும் 42 கிளாஸஸ் வந்து முடிஞ்சிருக்கு. நியர்லி 60 ஹவர்ஸ் வந்து கிளாஸஸ் வந்து முடிஞ்சிருக்கு. இது கூட சேர்த்து பார்த்தோம்னா வந்து 100+ மார்க் டெஸ்ட் வந்து இருக்கு. டோட்டலாக நம்மளோட கிளாஸ் டியூரேஷன் வந்து 150 கிளாஸ் ஹவர்ஸ்க்கு மேலே வந்து வரும். ஸோ இதெல்லாம் நோட் பண்ணிக்கோங்க. உங்களுக்கு வேணும் அப்படின்னா நம்ம கிளாஸ் வந்து நீங்கள் ஜாயின் பண்ணிக்கோங்க. ஜஸ்ட் 4000 ருபீஸ் தான். பிகாஸ் நீங்கள் நார்த் இந்தியா சேனல்ஸ்லாம் ஹிந்தி சேனல்ஸ் தான் பார்த்தீங்க அப்படின்னா உங்களுக்கு வந்து ஃபீஸ் வந்து மினிமம் 10,000 ருபீஸ் இருக்கும். அதுக்கப்புறம் எல்லாமே வந்து ஹிந்தியில் இருக்கும். அண்ட் இவ்வளோ டீப்பாக அண்ட் பர்சனலாக யாராச்சும் கைடன்ஸ் பண்ணுவாங்க அப்படின்றது வந்து உங்களுக்கு ஒரு கொஸ்டின் மார்க் தான். ஸோ இது எல்லாத்துக்கும் நம்ம சேனல் வந்து ரொம்ப ஹெல்ப்ஃபுல்லாக இருக்கும். உங்களுக்கு நம்ம சேனல் பற்றி ஏதாச்சும் தெரியணும் அப்படின்னா உங்களை விட முன்னாடி ஒரு 2 இயர்ஸ் முன்னாடி இருக்கக்கூடிய உங்களுக்கு க்ளோஸா இருக்கக்கூடிய சீனியர்ஸ் கிட்ட கேட்டீங்க அப்படின்னாவே நம்ம சேனல் பத்தின ஃபுல் இன்ஃபர்மேஷன் கண்டிப்பா எல்லாரும் சொல்லுவாங்க. ஸோ இந்த வீடியோ வந்து அவேர்னஸ் கிரியேட் பண்றதுக்காக தான். உங்களோட ஃப்ரெண்ட்ஸ்க்கும் ஷேர் பண்ணுங்க. இது வரைக்கும் நம்ம சேனலை நீங்க சப்ஸ்கிரைப் பண்ண மாதிரி தான் சப்ஸ்கிரைப் பண்ணிக்கோங்க. கீழே வாட்ஸ்அப் குரூப்போட லிங்க் கொடுத்துருக்கேன். ஐசர் பிஜி பிஹெச்டி கவுன்சிலிங் 2026க்கு அந்த குரூப்ல வந்து ஜாயின் பண்ணிக்கோங்க. தேங்க்யூ.